டு மை சேனல். இன்றைக்கி ரசம் போகிறேன் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 2 தக்காளி வச்சுருக்கேன், அப்புறம் காயம், பூடு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கு தேவையான ஸ்பூனுக்கு 2 உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். எடுத்து வச்சுருக்க பொருளை கொரன்னு அரைச்சிட்டு வருவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. குக்கர் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சதும் மிளவத்தல், அப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி மல்லியில் போட்டு தக்காளி வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தூக்கி போடணும். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காயம் போட்டு ஒரு கிளறணும். இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றணும். அது கூட இந்த புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து ஊற்றணும். எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துட்டு ஒரு கலக்கி நல்லா நுர வந்தோடனே அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். ரசம் ரெடி ஆயிரும். ரசம் நல்லா நுரைச்சி வருதா, இந்த உடனே அடுப்பை அணைச்சிட வேண்டியதான்.